உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைதளங்களை திறந்தாலே சோஃபா மேட்ரு தாங்க. எங்கிட்டு பார்த்தாலும் சோஃபா மேட்ரு, சோஃபா 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 சோஃபா, எங்கிட்டு பார்த்தாலும் சோஃபா மேட்ரு தான். அதாவது விசிகா எதுக்காக சோஃபா வாங்கினாங்க, விசிகாவுக்கு வழங்கப்பட்ட அந்த சோஃபாக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒருவேளை அது இருக்குமோ, ஒருவேளை இது இருக்குமோ, இல்ல இதுவா தான் இருக்கும். இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை ஒரு மிகப்பெரிய டிபேட் கிளப்பி விட்டாங்க. அதாவது சோஃபா எதுக்கு போச்சு, பின்னாடியே எதுக்கு சிஎம் போனாரு, இந்த மாதிரி மிகப்பெரிய டிபேட்டுகளை கிளப்பி விட்டு அர்த்தமற்ற டிபேட்டுகளை கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விசிகாவுடைய அலுவலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு சோஃபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு பர்னிச்சர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல விசிகா ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துட்டு தான் இந்த பொருட்கள்லாம் வாங்கணுமா? பத்திரிகையாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிங்க, வாங்க என்னுடைய அலுவலகத்துக்கு நான் சோஃபா வாங்க போறேன். எங்க அலுவலகத்துக்கு வாங்கப்படுகின்ற சோஃபா என்பது அது நாங்கள் யூஸ் பண்ணுவதற்காக வாங்கப்படுகின்ற ஒரு சோஃபா. அந்த சோஃபால எங்க கட்சிக்காரங்க தான் உட்கார போறாங்க, வேறு யாருக்காகவும் வாங்கப்பட்ட ஒரு சோஃபா கிடையாது, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சோஃபா வாங்கணுமா? ஊரு ஃபுல்லா தண்டோரா போட்டுட்டு தான் சோஃபா வாங்கணுமா? என்னையா அது ஒரு அர்த்தமற்ற அரசியல், சம்பந்தமே இல்லா டிபேட்டுகள். சோ இந்த மாதிரி டிபேட்டுகளை கிளப்பி விட்ட நபர் யாரு, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். இந்த அர்த்தமற்ற சோஃபா மேட்டரை கிளப்பி விட்ட நபர் யாரு பார்த்தோம்னா, அது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் கிளப்பி விட்டுருக்காரு. ஆளுங்கட்சியை குறை கூறுவதற்காக அவர் இந்த மேட்டரை கிளப்பி விட்டுருக்காரு. அது அவருடைய ஒரு பார்வை. குறிப்பா அவர் யாரை மையப்படுத்தி சட்டமன்றத்துல பேசினார் அப்படின்னா, அது எஸ்பி வேலுமணி அவர்களை தான் மையப்படுத்தி சட்டமன்றத்துல பேசியிருக்கின்றார் என்று அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ஒண்ணும் கிடையாதுங்க. நேற்று சட்டமன்றத்துல பேசுகின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒரு சோஃபா மாடலா மாறிடுச்சு, புஷ்பா பட பாணியில சோஃபா மாடலா மாறிடுச்சு. ஏன்னா அந்த புஷ்பா படத்துல அந்த சோஃபாக்குள்ள நிறைய பணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சோஃபா மாடலா நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி புத்தாம்பதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அண்ணன் திருமாவர்கள்ட்ட பிரஸ் மீட்ல கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லாருன்னா, இல்லைங்க அவங்க எங்களை சொல்லல, அவங்க யாரை சொன்னாங்க அப்படின்னா, எஸ்பி வேலுமணி அவங்க அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் தான் சொன்னாங்க. அதிமுக 2 அணியா இருக்குது, அந்த அணியில ஒரு அணியுடைய வீட்டுக்கு தான் சோஃபா போச்சு, அதை மையப்படுத்தி தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்க கூடும் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் ஒரு பெருந்தன்மையா என்ன பண்றாருன்னா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை எஸ்பி வேலுமணி அவர்களை மையப்படுத்தி தான் பேசினாரு என்று கூட நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனா எதை பேசணும் எதை பேசக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி பேச வேண்டும். அதை விட்டு பொத்தாம்பதுவா பேசினாங்க அப்படின்னா தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய மாண்பை சிதைக்கும் விதமா இருக்குல்ல, இந்த பொறுப்பை உணர்ந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்க வேண்டாமா? பொறுப்பை உணர்ந்து பேசணும்லங்க. ஒண்ணும் கிடையாது, நீங்க ஒரு கிளாரிட்டியோட பேசுங்க. அதிமுக 2 அணி இருக்குது, அந்த 2 அணியில ஒரு அணியுடைய வீடு, அது எஸ்பி வேலுமணியுடைய டீம், அந்த டீமுடைய ஒரு வீட்டுக்கு தான் சோஃபா போச்சு என்று தெளிவாக பேசி இருக்க வேண்டும். தெளிவா நீங்க அக்யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்க பொத்தாம்பதுவா ஒரு விடயத்தை பேசுறீங்க அப்படின்னா அப்ப இங்க கூட்டணி கட்சியுடைய மாண்பை சிதைக்கும் விதமாக அந்த ஸ்பீச் இருக்குதா இல்லையா? ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை நீங்க மக்கள் மத்தியில திட்டமிட்டு விதைக்கின்றீர்களோ என்று தோணுகின்றது. நீங்க அண்ணன் திருமாவருடைய பிரஸ் மீட்டை பாத்துறீங்களா? அவர் எப்பொழுதுமே என்ன பேசுவார் அப்படின்னா, கூட்டணி கட்சியுடைய மாண்பை சிதைக்கும் விதமாக பேசவே மாட்டார். ஒவ்வொரு வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது இந்த வார்த்தை கூட்டணி கட்சியுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்கு உள்ளாக்கி விடுமோ, இல்லாட்டி அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய தலைமைத்துவத்தை அந்த தலைமை பண்பு மாண்பை சிதைக்கும் விதமா இருந்துருமோ என்று ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்து பார்த்து பேசுவார். அதாங்க மெச்சூரிட்டி, அதான் மெச்சூரிட்டி. நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம் அப்படின்னா கூட்டணி கட்சியுடைய மாண்பை சிதைக்க கூடாது, அந்த கட்சியுடைய தரத்தை தாழ்த்தும் விதமாக இருந்து விடக் கூடாது. இதை பார்த்து பார்த்து பேசுவார் அண்ணன் திருமாவர்கள். ஆனா நீங்க சட்டமன்றத்துல பேசுகின்ற பொழுது பொத்தாம்பதுவா பேசிட்டு போறீங்க. பொத்தாம்பதுவா சோஃபா போகுது, சோஃபாக்குள்ள என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு டிபேட்டு கிளப்பி விட்டு போறீங்க. இது எவ்வளவு பெரிய அர்த்தமற்ற செயல். உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி வாசிக்கின்ற பொழுது அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணணும், ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம பேசுறது சரியா தவறா, நம்ம பேசுவதன் மூலமாக இங்க இருக்கிற மற்ற விடயங்கள் டிபேட்டுகள் உண்டாயிருமா, ஒரு டைவர்ஷன் நடந்துருமா? நீங்க தாவேக்கா எதிர்க்கின்ற காரணத்துக்காக நீங்க ஸ்கிரிப்ட் பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு பாருங்க, ஒட்டுமொத்தமா டிபேட்டுகள் மாறிடுச்சு. ஆனா திருமாவுடைய அலுவலகத்துக்கு சோஃபா போன மேட்டர் மட்டும் தான் பெரிய மேட்டரா பேசி இருக்காங்க. அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவராக நம்ம ஒரு மேட்டர் பேசுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பேசுறோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட்
அது வந்து டைவர்ஷன் ஆகிவிடக் கூடாது. தன்னுடைய கூட்டணி கட்சியினுடைய மாண்பை சிதைக்கும் விதமாக இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு விடயங்களும் பார்த்து பார்த்து பேசணும். கொடுத்தோம் வாசிச்சோன்ற மாதிரி போகக்கூடாது. அப்ப இந்த மிகப்பெரிய டிபேட்டை கிளப்பி விட்ட நபர் யார் பார்த்தோம்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறான போக்கு. நீங்க சட்டமன்றத்திலேயே தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். நான் அதிமுகவுடைய ஒரு அணியத்தை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க அபிஷியலாவே சொல்லி இருக்கணும். அதை சொல்லுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் துணிச்சல் கிடையாதா? இப்ப பொதுவா வந்து எவனாச்சும் நம்ம பேசிட்டு போயிருவான், எவனாச்சும் மல்லுக்கடி தெரியட்டும், நம்ம பெரிய டிபேட்டை கிளப்பி விட்டு போயிருவோம் என்று திட்டமிட்டு நீங்க எதுவும் டிபேட்டை கிளப்பி விட்டீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு செயல்பாடுகள். இன்னைக்கு அத்தனை நபர்களுமே என்ன பண்றாங்கன்னா அண்ணன் திருமாவளவன்கிட்ட போய் தான் மைக்கு நின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களை தான் சொல்லியிருக்காராம்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்க வந்து பொறுப்பை உணர்ந்து இந்த மாதிரி ஒரு டிபேட்டுகள் உருவாகிடுமோ என்ற ஒரு பொறுப்பை உணர்ந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசணும். இது ரொம்ப ஒரு தவறான போக்கு. ரெண்டாவது, ஒருவேளை எனக்கு இதுல ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா நேத்தே இந்த டிபேட் பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனா நேத்து பேசல. இன்னைக்கு ஏன் திட்டமிட்டு பேசுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பார்வை இருக்குது, என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற திமுக அதிமுக பேசியதாக ஒரு தகவல். அது வந்து மிகப்பெரிய அதுவும் ஒரு பெரிய டிபேட்டா போயிருக்கு. அப்ப திமுக அதிமுக இணைந்து அண்ணன் திருமாவளவர்களை ஒரு முதலமைச்சராக நம்ம ஆக்கலான்ற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப திமுக அதிமுகவுடன் இணைவதற்கு தயாராக இருந்திருக்கின்றது. அதிமுக ஒரு என்டிஏ கூட்டணி, மோடி கட்சி கூட ஒரு என்டிஏ கூட்டணி. அப்ப ஒரு என்டிஏ கூட கூட்டணி வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி விட்டார்கள் என்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக ஒருவேளை இந்த சோஃபா மேட்டரை பெரிய லெவல்ல கிளப்பி விடுறாங்களோ என்று தோணுகிறது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா CV சண்முகம் பேசுகின்ற பொழுது தெளிவா சொல்றாரு, ஒரு தலித்தை வந்து முதலமைச்சரை ஆக்க கூடாதா? ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆக்க விடல? அவர் வந்து தடை கற்களா வந்து இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்து அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்ப தலித்த முதலமைச்சர் ஆக்கல, அதெல்லாம் வந்து ஒரு 2ஆம் பட்சம். அவங்க ஆக்கினாலும் வந்து அதை நீடிக்க விட மாட்டாங்க. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை அண்ணன் திருமாவளவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தாவேக்காட வந்து ஒரு குதிரை பேரத்தை இங்க இருக்கிற இருபெரும் கட்சிகளை ஏதாச்சும் ஒரு கட்சிகள் நடத்தக்கூடும், ஒரு சில எம்எல்ஏக்களை கைப்பற்றக்கூடும். அதற்கு பின்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, திருமானே நீங்க பதவி விளைவிக்குங்க, நாங்க எங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிச்சு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த திருமாவர்கள் பதவி விலக மறுத்தாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டமன்றத்துல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அப்ப வாக்கெடுப்பின் போது திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் எப்படியும் வந்து அந்த திருமாவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த தலைமை பண்பு முதலமைச்சர் பதவியிலிருந்து அண்ணன் திருமாவர்கள் அகற்றப்பட்டு தனக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் நியமிக்கப்படுவார். இது வந்து ஒரு ப்ராசஸ். அப்ப முதலமைச்சரை ஆக்குறாங்களோ ஆக்கலையோ அது வந்து ஒரு தனி சாப்டர். பட் இருந்தாலும் என்டிஏ கூட கூட்டணி வைக்க திமுக தயாரா இருக்கின்றது. இது மிகப்பெரிய மேட்ரு. என்டிஏ கூட கூட்டணி வைப்பதற்கு திமுக தயாரா இருந்திருக்குது. அப்ப இது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக வலுக்கட்டாயமா சோஃபா மேட்டரை பிடிச்சி உள்ள போட்டு நேத்து பேசின மேட்டரை இன்னைக்கு மிகப்பெரிய டிபேட்டா மாத்திக்க இருக்கிறாங்களோ என்று தோணுகின்றது. ஏங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க. என்டிஏ கூட கூட்டணி வைக்க திமுக எவ்வாறு தயாரானது? அப்ப என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளும் கூட பாஜகவுடைய வாக்குகள். அப்ப பாஜக வாக்குகளை வாங்கிவிட்டு 2 கட்சிகளும் ஒண்ணு சேரலாம் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள் என்றால் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாற வேண்டிய ஒரு செய்தி. அப்ப இதை மாத்திரக்கூடாது அப்படின்னா அப்படி சோஃபா மேட்டர் அப்படி உள்ள இழுத்து போடு, வா இது சம்பந்தமா பேசுவோம் என்று இங்க இருக்கிற நரேட்டிவ் உருவாக்காளர்கள் இருப்பாங்களே, கருத்து உருவாக்கம் செய்கின்ற நபர்கள், அவங்க இது மாதிரி நரேட்டிவ்கள் உருவாக்கி டிபேட்டுகள் கிளப்பி விடுறாங்களோ என்று தோணுகின்றது. பட் இருந்தாலும் அண்ணன் திருமாவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை கூறிட்டாரு. அவர் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றப்ப தெளிவா சொல்றாரு, இந்த கேள்வி ஏன்ட்ட கேட்காதீங்க, என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அவங்க பேசினான்னு சொல்றீங்க தெரியுமா, அது எனக்கு தெரியாது, இந்த கேள்வி ஏன்ட்ட கேட்காதீங்க, நீங்க திமுக போய் கேளுங்க, திருமாவை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நீங்க வந்து முயற்சி பண்ணீங்களா அப்படின்ற விஷயத்த திமுக போய் கேளுங்க, ஏன்ட்ட கேட்காதீங்க, எதுக்கு இடத்துல ஏன்ட்ட மைக்கு நீட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி கடந்து சென்று விட்டார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். பார்ப்போம் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து போய் இங்க இருக்கிற திமுக இது போன்ற கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்கின்றார்களா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இந்த சோஃபா மேட்ரு வந்து ஒரு அர்த்தமற்ற மேட்ரு என்பதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தாராங்க, போய் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா பேசுங்கன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் தாராங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை தயவு கூர்ந்து 1க்கு 2 முறை படிச்சு பார்த்துட்டு நாம பேசுவது நமக்கே பேக் ஃபயர் ஆகுமா என்பதனை ஆராய்ந்து அதுக்கப்புறம் பேச வேண்டும் என்பதனை ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு கற்பி உண்டு சேர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.